ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது தமிழ் டாப் கிரைம். நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஜனவரி 8, 2013 அன்னைக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியை சேர்ந்த 22 வயசான திவ்யாவை பொண்ணு பாக்குறதுக்காக இளஞ்சேரன்ற டாக்டர் அவங்க குடும்பத்தோட திவ்யாவோட வீட்டுக்கும் வந்திருக்காங்க. திவ்யாவை பார்த்த உடனே சேரனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. திவ்யாவுக்கும் சேரனை ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவரு ஒரு டாக்டர். திவ்யாவோட அப்பா உங்களுக்கு எவ்வளவு வரதட்சணை வேணும்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சேரனோட அம்மா சிரிச்சிருக்காங்க. திவ்யாவை பார்த்தாலே தங்க மாதிரி தான் இருக்கா. உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளை அனுப்புனா போதும். என்னோட பையன் டாக்டர், பணம் எங்க கிட்ட அதிகமாவே இருக்கு. நல்ல மருமக தான் எங்க வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறோம்னு சொல்லிருக்காங்க. அந்த பேச்ச கேட்டு திவ்யாவோட அப்பாவும் அம்மாவும் நம்ம எங்கேயும் தேடாமலேயே நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்குன்னு ரொம்பவே சந்தோஷமும் பட்டிருக்காங்க. உடனே அவங்களுக்கு விருந்து ஏற்பாடு பண்ணி டாக்டர் சேரன் குடும்பத்தையும் சந்தோஷப்படுத்திருக்காங்க. திவ்யாவோட தம்பி பிரேம்குமாரும் இந்த வரன் கிடைச்சது சந்தோஷப்பட்டிருக்கான். என் அக்காவுக்கு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருக்குன்னு அவனோட அப்பா அம்மா கிட்ட சொல்லி இருக்கான். ஒட்டுமொத்த குடும்பமே சந்தோஷத்துல இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஆனா அப்போதைக்கு வரதட்சணைய பத்தி எதுவுமே பேசாம இருந்திருக்காங்க. திவ்யாவோட பேரண்ட்ஸ் 3 மாசத்துல கல்யாணம் பண்ணிடணும்னு நினைச்சிருக்காங்க. அடுத்த நாள் அவளோட அப்பா அம்மாவும் அவங்களோட ரிலேஷன்ஸ் எல்லாரையும் கூட்டிட்டு சேரனோட வீட்டுக்கும் போயிருக்காங்க. அன்னைக்கு ஐயரை கூப்பிட்டு மே மாசம் கல்யாணம் பண்றதுக்கு முகூர்த்த தேதியும் முடிவு பண்ணிருக்காங்க. ஆனா கல்யாண நாள் நெருங்கிட்டு இருந்தாலும் சேரனோட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து சரியான ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லாததுனால திவ்யாவோட பேரண்ட்ஸ் பயந்து போயிருக்காங்க. அந்த சமயத்துலதான் சேரனோட அம்மா ராணியோட உண்மையான சுயரூபம் வெளியே வந்திருக்கு. எங்களுக்கு உங்களை விட நல்ல சம்பந்தம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. எங்களுக்கு திவ்யாவை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா மருமகனுக்கு அவங்க மாமியார் வீட்டுல இருந்து என்ன செய்யறாங்கன்னு எங்களோட சொந்த பந்தங்க எல்லாரும் கேக்குறாங்கன்னு உண்மையான விஷயத்த சொல்லிருக்காங்க. உடனே திவ்யாவோட அப்பா அந்த விஷயத்த பத்தி நம்ம முதல்ல பேசிக்கலாம்னு சொன்னேன். ஆனா நீங்க தான் எதுவும் பேசவே இல்ல. என் பொண்ணுக்கு என்ன கேட்டாலும் நான் அதை கொடுக்கறேன். என் தலைக்கு மிஞ்சின பாரமா இருந்தாலும் என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்னு திவ்யாவோட அப்பா சொல்லிருக்காரு. அவங்க வரதட்சணை கேட்டதால சேரனோட லெவலுக்கு தகுந்த மாதிரி வரதட்சணை கொடுக்கறோம்னு சொல்லிருக்காங்க. வரதட்சணை எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல, 100 சவரன் நகையும் கொடுக்கணும்னு சேரனோட அம்மா ராணி அவங்களுக்கு கடைசி நேரத்துல சொல்லிருக்காங்க. அவங்க பேசினதை கேட்டு திவ்யாவோட அம்மா பயப்பட ஆரம்பிச்சாங்க. நம்மளுக்கு இந்த சம்பந்தமே வேணான்னு திவ்யா அப்பா கிட்ட சொல்லிருக்காங்க. இளஞ்சேரன் ஒரு டாக்டர், இந்த மாதிரியான சம்பந்தம் நம்ம பொண்ணுக்கு கிடைக்குமா? அவங்க பையன் டாக்டரா இருக்கிறதுனால இந்த அளவுக்கு வரதட்சணை கேக்குறாங்கன்னு அவரோட மனைவி மேலேயே கோவப்பட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் திவ்யாவோட தம்பியும் இந்த சம்பந்தம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கான். அதனால 100 சவரன் தங்க நகையும் 5 கிலோ வெள்ளி, ஒரு கார், 35 லட்சம் வரதட்சணையும் கொடுத்து சொந்த பந்தங்க முன்னாடி கிராண்டா கல்யாணம் பண்ணிருக்காரு திவ்யாவோட அப்பா. தன்னோட பொண்ணு சந்தோஷமா அவளோட மாமியார் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் திரும்பவும் எந்த ஒரு கஷ்டமும் படாம என்ன எதிர்பார்க்காம அவளோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும்னு நினைச்சிருக்காரு அந்த அப்பா. திவ்யாவும் சந்தோஷமா அவளோட மாமியார் வீட்டுக்கு போயிருக்கா. முதல் 3 நாள் நல்லாவே போயிருக்கு. 4வது நாளே திவ்யாவோட அத்தை அவகிட்ட இருந்த நகை எல்லாத்தையும் வீட்லயே எடை போட்டு பாத்திருக்காங்க. அதுல 2 கிராம் கம்மியா இருக்குன்னு மருமக திவ்யா மேல கோவப்பட்டிருக்காங்க. மாமியார்னா பயமே இல்லையா? பொண்ணு அனுப்பும் போது எல்லாம் சரியா இருக்கான்னு பாக்க வேண்டாமா? நாங்க எதுவும் கணக்கு பார்க்க மாட்டோம்னு நினைச்சீங்களான்னு திவ்யாவை மிரட்டினதுனால புதுசா மாமியார் வீட்டுக்கு வந்த திவ்யாவும் பயந்துருக்கா. உடனே அவளோட அப்பாவுக்கு போன் பண்ணி விஷயத்த சொன்னதும் அவளோட தம்பி பிரேம்குமார் அவசரமா 3 கிராம் தங்கம் வாங்கிட்டு அவளோட வீட்டுக்கும் வந்திருக்கான். எங்களை நகை கடைக்காரங்க ஏமாத்திட்டாங்களோ என்னமோ ஆன்டி, நாங்க சரியா பாக்கல, சாரி ஆன்டின்னு சொல்லிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் திவ்யா கிட்ட இருந்த தங்க நகை வெள்ளி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அவங்களோட பீரோலயே வச்சிருக்காங்க. இதெல்லாம் உனக்கு எதுக்கு? எனக்கு இருக்கிறது ஒரே பையன், உன்கிட்ட இருந்தா என்ன, என்கிட்ட இருந்தா என்னன்னு சொல்லிருக்காங்க. சேரன் அம்மா ராணி மேல திவ்யாவோட அம்மா முதல்ல இருந்தே பயந்துட்டு இருந்தாங்க. அவங்க நினைச்ச மாதிரி தான் எல்லாமே நடந்திருக்கு. சரியா 2 மாசம் கழிச்சு சமையல் நல்லா பண்ணலன்னு அவளோட மாமனார் முத்தழகன் திவ்யா மேல ஸ்பூனை தூக்கி போடும்போது அவளோட தலையிலயும் காயம் ஏற்பட்டிருக்கு. சேரன் அம்மாவும் திவ்யாவை தலையிலேயே கொட்டிருக்காங்க. இந்த விஷயத்த பத்தி தன்னோட புருஷன் கிட்ட சொல்லும் போது 20 வயசானாலும் உனக்கு உங்க வீட்டுல வேலை எதுவும் சொல்லி கொடுக்கலையான்னு கோவப்பட்டிருக்காரு. என்னோட நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு அவளோட அப்பாவுக்கு போன் பண்ணி அழுதுருக்கா. அவளோட தம்பியும் உடனுக்குடனே எல்லா விஷயத்துக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணாத, அனுசரிச்சு நடந்துக்கோன்னு அவளை திட்டி இருக்கான். அதுக்குள்ளவே CA எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயும் பாஸ் ஆகிருக்கா. திவ்யா நான் வேலைக்கு போறேன், நல்ல சம்பளம் வரும்னு சேரன் கிட்ட சொல்லி இருக்கா. சேரன் எதுவா இருந்தாலும் எங்க அம்மா கிட்ட கேட்டுக்கோன்னு சொன்னதும் திவ்யா அவளோட மாமியார் கிட்டயும் கேட்டிருக்கா. உனக்கு பணம் வேணும்னா உன்னோட அப்பா கிட்ட வாங்கிக்கோ, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்ணுங்க வீட்டுலதான் இருக்கணும், வெளியே வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு உனக்கு இஷ்டம் வர மாதிரி திரியலான்னு நினைக்கிறியா? நீ வீட்டுலதான் இருக்கணும்னு கோபமா சொல்லி
சொல்லிருக்காங்க. அதனால திவ்யாவும் வீட்லயே இருந்திருக்கா. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக திவ்யா மேல கோபப்பட்டுட்டே இருந்திருக்காங்க. ஒருமுறை அவளோட மாமனார் முத்தழகன் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம, அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்கு வந்த மருமகள்னு கூட பார்க்காம வரதட்சணை கம்மியா கொடுத்திருக்கீங்க, திரும்பவும் நீ போய் உன் அப்பா கிட்ட 10 லட்சம் வாங்கிட்டு வான்னு திவ்யாவோட தலைமுடிய பிடிச்சு அடிச்சிருக்காரு. இதெல்லாம் பொறுக்க முடியாத திவ்யா சேரன் கூட சண்டையும் போட்டிருக்கா. வீட்டுக்கு வந்த மருமகளை கை நீட்டி அடிப்பாரா, உன் அப்பாவுக்கு காமன் சென்ஸ் இருக்கான்னு கோவப்பட்டிருக்கா. திவ்யா பேசினதை கேட்டு என் அப்பாவே இந்த அளவுக்கு பேசுவியான்னு சேரன் அவளை அடிச்சிருக்கான். அடுத்த நாளே திவ்யா அவளோட அம்மா வீட்டுக்கும் வந்திருக்கா. தன்னோட பொண்ணையே அடிச்சதுனால திவ்யாவோட அப்பா சொந்த பந்தத்தை கூப்பிட்டு பஞ்சாயத்தும் வச்சிருக்காரு. சுமார் 1 மாசம் தொடர்ந்த இந்த சண்டை அதுக்கப்புறம் பெரியவங்க எல்லாரும் சமாதானப்படுத்தி திவ்யாவை அவளோட மாமியார் வீட்டுக்கும் அனுப்பியிருக்காங்க. வரதட்சணை கொடுமையால தான் பொண்ணு கஷ்டப்படுறத பார்க்க முடியாத அந்த அப்பா திரும்பவும் அவங்களுக்கு 10 லட்சம் பணத்தையும் கொடுத்திருக்காரு. அந்த சமயத்துலதான் திவ்யாவும் பிரெக்னன்ட் ஆகியிருக்கா. அந்த காரணத்தை வச்சு அவளோட அம்மா வீட்டுக்கும் வந்திருக்கா. குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவங்க வீட்லயே நிம்மதியாவும் இருந்திருக்கா. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சேரன் அவங்களோட வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிருக்கான். திரும்பவும் அவளை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இளஞ்சேரன் டாக்டரா நல்ல பேரு தான் எடுத்திருக்காரு. பெரிய ஹாஸ்பிட்டல்லையும் டாக்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. தன்னோட பையனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணணும், திவ்யாவே நம்ம டார்ச்சரை தாங்க முடியாம அவளே ஓடி போகணும்னு அந்த குடும்பமே பிளான் போட்டிருக்காங்க. தினமும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவளை திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அவ எதிர்த்து பேசினா அடிச்சும் இருக்காங்க. இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்க முடியாதுன்னு தன்னோட குழந்தைய எடுத்துக்கிட்டு அவளோட அம்மா வீட்டுக்கும் போயிருக்கா. ஆனா அவளோட அப்பாவும் புரிஞ்சுக்காம அவளை சமாதானப்படுத்தி திரும்ப திரும்ப மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டே இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் திவ்யாவோட தம்பி பிரேம்குமாரும் அவசரப்பட்டு எல்லா தப்பும் உன்னோடதுதான்னு அவளை திட்டுனதுனால யாரும் நம்மள புரிஞ்சுக்கலன்னு மனசு உடைஞ்சு போயிருக்கா திவ்யா. நீதான் உன் குடும்பத்தை சரி பண்ணணும், உன் புருஷனை உன் கைக்குள்ள வச்சுக்கணும், அவரை உன் பேச்ச கேட்டா உன்னோட அத்தை மாமா என்ன பண்ண முடியும்னு திட்டி இருக்கான். என் புருஷன் கையால் ஆகாதவன நான் எங்க என் கைக்குள்ள வச்சுக்க முடியும்? என் புருஷன் படிச்ச மிருகம், அவன் டாக்டரா இருக்கிறதுனால அவனை எல்லாரும் நல்லவன்னு நினைக்கிறீங்க, அவன் ஒரு சைக்கோன்னு தம்பி கிட்ட கோவப்பட்டிருக்கா. அவ மனசுல இருந்த கவலை எல்லாம் சொல்லி அழுதுருக்கா. அவ பேசினதை வச்சு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டான் அவளோட தம்பி பிரேம்குமார். திவ்யாவோட அப்பாவும் தம்பியும் திரும்பவும் 10 நாள் கழிச்சு அவளை சமாதானப்படுத்தி அவளோட மாமியார் வீட்லயும் விட்டுட்டு வந்திருக்காங்க. திவ்யாவும் தன்னோட குழந்தைய மனசுல வச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு போறதுக்கு சம்மதம் சொல்லிருக்கா. அவங்க இன்னைக்கு இல்லனாலும் ஒரு நாள் மாறிட மாட்டாங்களான்னு நினைச்சா. ஆனா எவ்வளவு அடிச்சாலும் திட்டினாலும் அவ திரும்ப திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்துடுறான்னு சேரனும் அவளோட அப்பா அம்மாவும் கோவப்பட்டிருக்காங்க. இதுக்கு மேல நம்ம என்ன பண்றதுன்னு யோசிச்சிருக்காங்க. கடைசியா அவளை சாகடிச்சிட்டு உடம்பு சரியில்லாம இறந்துட்டான்னு எல்லாரையும் நம்ப வைக்கலான்னு அவங்க பிளானும் போட்டிருக்காங்க. திவ்யா இறந்து போயிட்டானா அவ எடுத்துட்டு வந்த தங்கம் வெள்ளி கார் மொத்தமும் நம்ம கிட்டே இருக்கும், குழந்தையும் நம்ம கிட்டே வச்சுக்கிட்டு மொத்தத்தையும் அமுக்கிடலான்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கொலை பண்றதுக்கு தைரியம் வரல. திவ்யாவை எப்படி சாவடிக்கலான்னு யோசிச்சு அவங்களோட சொந்தத்திலேயே 2 பேர்கிட்ட உதவியும் கேட்டிருக்காங்க. அதுல ஒருத்தர் காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளரா வேலை செஞ்சிட்டு இருந்த சிவகுமாரும், இன்னொருத்தர் உணவு கடத்தல் தடுப்பு பிரிவுல வேலை செஞ்சிட்டு இருந்த செந்தில்குமார். சரியா கல்யாணம் ஆகி 4 வருஷம் திவ்யாவுக்கு நரகத்தை காமிச்ச ஆமியாரும் புருஷனும் கடைசியா அவளை கொலை பண்றதுக்கும் பிளான் போட்டிருக்காங்க. திவ்யா அவங்க பண்ற டார்ச்சருக்கு பயந்து ஓடி போயிடுவான்னு நினைச்சாங்க. ஆனா திவ்யாவோட அப்பா அவங்க மாறிடுவாங்கன்னு நினைச்சிருக்காரு. அவளோட தம்பி பிரேம்குமாரும் யோசிக்காம எடுத்த முடிவு அவனோட அக்கா வாழ்க்கையே மாத்திடுச்சு. ஜூலை 17, 2017 அன்னைக்கு நைட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் திவ்யாவோட குழந்தைய தூங்க வைக்கிறேன்னு அவளோட அத்தையும் தூக்கிட்டு போயிருக்காங்க. ஆனா அதே சமயம் சேரன் அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி நான் இப்போ வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்கான். நீ வீட்டுக்கு வராத, நாங்க திவ்யாவை சாகடிக்க போறோம், நீ ஹாஸ்பிட்டல்லயே இரு, உன் மேல எந்த ஒரு கேஸும் வரக்கூடாது, நாங்க 3 மாசம் ஜெயில இருந்துட்டு அதுக்கப்புறம் பெயில்ல வெளியே வந்துடுறோம், ஆனா நீ மட்டும் ஜெயிலுக்கு போற நிலைமை வரக்கூடாதுன்னு ராணி சொல்லிருக்காங்க. அம்மா சொன்னதை கேட்டு சேரனும் திரும்பவும் ஹாஸ்பிட்டலுக்கே போயிருக்காரு. திவ்யாவோட ரூமுக்கு செந்திலும் சிவகுமாரும் போயிருக்காங்க. யார் நீங்க, ரூம்ல இருந்து வெளியே போங்கன்னு சொல்லிருக்கா. அவங்க 2 பேரும் திவ்யாவை நல்லா அடிச்சு பெட்லயும் தள்ளி இருக்காங்க. சிவகுமார் திவ்யா எந்த பக்கமும் நகர முடியாத மாதிரி அவ மேல உட்கார்ந்து இருக்காரு. செந்தில் தலையணியால அவ முகத்தை அழுத்தி சாகடிச்சிருக்கான். 5 நிமிஷமா மூச்சு விட முடியாம போராடி திவ்யா இறந்தும் போயிருக்கா. கொலை பண்ணதுக்கு அப்புறம் ஆல்கஹாலை பயன்படுத்தி பிங்கர் பிரிண்ட்ஸ் எதுவும் இல்லாத மாதிரி கிளீனா தொடச்சிருக்காங்க. அதே மாதிரி செந்தில் சிவகுமாரோட
தலைமுடி எங்கேயாவது விழுந்திருக்குமோன்னு ஒரு இடம் விடாம சுத்தமா கிளீன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் சரணோட அப்பா அம்மா கூலா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு திவ்யாவை கூட்டிட்டு போயிருக்காங்க. உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், அதுவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு அழுத்தமா சரணோட அம்மா போன் பண்ணி சொல்லிருக்காங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எதுக்காக கூட்டிட்டு போனீங்க? பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அவளோட புருஷன் டாக்டர் தானே, அங்க கூட்டிட்டு போகாம இங்க எதுக்குன்னு திவ்யாவோட அப்பா கேக்குறதுக்கு முன்னாடியே காலை கட் பண்ணி இருக்காங்க. அவசரமா திவ்யாவோட பேரண்ட்ஸும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அதுக்குள்ளவே டாக்டர் சேரனும் அவனோட அப்பா அம்மாவும் கண்ணீர் விட்டு நாடகம் ஆடி இருக்காங்க. இளஞ்சேரனும் அவனோட பங்குக்கு நடிச்சிருக்கான். திவ்யாவோட அப்பா அவளோட பாடிய பார்த்து மனசொடைஞ்சு போயிருக்காரு. அவ பாடி மேல காயமும் இருந்திருக்கு, கைய அழுத்தி பிடிச்ச இடத்துல செகப்பா இருந்திருக்கு, மூக்கு கூட செவந்து இருந்திருக்கு. எங்க கிட்ட பாடிய கொடுக்கணும், நாங்க தான் அவளுக்கு கடைசியா சடங்கெல்லாம் பண்ணுவோம்னு சேரனும் அவனோட அப்பா அம்மாவும் டாக்டர்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. ஆனா டாக்டர்ஸ், இந்த கேஸ்ல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு FIR காப்பி வாங்கிட்டு வரணும்னு சொல்லிருக்காங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே கோபத்துல பிரேம்குமார் சேரனோட அப்பா அம்மாவை அடிக்க போயிருக்கான். ஆனா அவனோட ரிலேஷன்ஸ் எல்லாரும் தடுத்து இருக்காங்க. அன்னைக்கு நைட்டே மன்னார்குடி போலீஸ் ஸ்டேஷன்ல என்னோட அக்காவை கொலை பண்ணிட்டாங்கன்னு கம்ப்ளைண்டும் பண்ணிருக்கான். 4 வருஷமா அவளை கொடுமை பண்ணி அதுக்கப்புறம் அவளை கொலை பண்ணிட்டாங்க, என் அக்காவை நானே சாகடிச்சிட்டேன்னு அங்கேயே அழுதுருக்கான். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல மூச்சு விட முடியாம கொலை பண்ணிருக்காங்க. மொத்தம் 14 இடத்துல காயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட நகம் கூட திவ்யா உடம்புல இறங்கி இருக்குன்னு ரிப்போர்ட்ல இருந்திருக்கு. அதனால போலீஸ் சேரனையும் அவனோட அப்பா அம்மாவையும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சேரன் போலீஸ் கிட்ட நான் அந்த நேரத்துல வீட்டுல இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன்னு அவனோட லாயர் மூலமா அவனை அரெஸ்ட் பண்ண முடியாம நிறுத்த முயற்சி பண்ணிருக்கான். இந்த மாதிரி நிறைய பாத்திருக்கோம், முதல்ல நீ விசாரணைக்கு வரணும்னு போலீஸ் சொல்லிருக்காங்க. டாக்டர் இளஞ்சேரனோட அப்பா முத்தழகனை போலீஸ் அவங்க ஸ்டைல்ல விசாரிச்சதும் பயந்து போய் எல்லா உண்மையும் சொல்லிருக்காரு. அதுக்கப்புறம் சிவகுமார் செந்தில் பேரையும் சொல்லிருக்காரு. அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததும் மொத்தத்தையும் சொல்லிருக்காங்க. சேரனை போலீஸ் திட்டி இருக்காங்க. படிச்சு உனக்கு இந்த மாதிரியான வேலை எல்லாம் தேவையா? சி, இவ்வளவு வரதட்சணை வாங்கிக்கிட்டு 25 வயசே ஆன அந்த பொண்ணை கொடூரமா கொலை பண்ணுவீங்களான்னு கோவப்பட்டிருக்காங்க. சேரன் மேலயும் வரதட்சணை கொடுமை கேஸ் போட்டு உள்ள போட்டிருக்காங்க. திவ்யாவை சாகடிச்சுட்டு மறுபடியும் அவனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வரதட்சணை வாங்கணும்னு நினைச்சதா விசாரணையில சொல்லிருக்காங்க. பெண்களுக்கு பெண்களே விரோதினா இதானோ என்னமோ. திவ்யா மாதிரியான பொண்ணு அநியாயமா சாகடிச்சுட்டா அவளோட மாமியார் தன்னோட பொண்ணு மாமியார் வீட்டுக்கு போக மாட்டேன்னு பயப்படும் போதெல்லாம் அவளை சமாதானப்படுத்தி 20 முறை அந்த வீட்டுக்கு அனுப்பினன்னு திவ்யாவோட அப்பா சொல்லி அழுதுருக்காரு. என் அக்காவோட கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கலன்னு பிரேம் மீடியா முன்னாடி வேதனைப்பட்டு சொல்லிருக்கான். நான் மட்டும் அவளுக்கு அண்ணனா இருந்திருந்தா இந்த கோரம் நடந்திருக்காதுன்னு சொல்லிருக்கான். இப்போ அந்த 5 பேரும் திருச்சி சென்ட்ரல் பிரிசன்ல கம்மி எண்ணிட்டு இருக்காங்க. நீங்க இந்த திவ்யா கதையை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான நிறைய கிரைம் இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.